ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोற்றி போற்றி। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनि पेच राघवे केदवे नमः। ओम मुरुगा சரவண பவ குகாய நமः। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி। இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம்। 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பகல் 1 மணிக்கு பயிற்சி ஆகிறார்। அப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், களத்திரம் வியாபாரம் கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், ஸ்தானம் ஆன்மீக பயணம் பாக்கியம் இறை வழிபாடு, அது உங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சாதான் அது ஒரு பாக்கியம் வரும்। ஆக பாக்கிய ஸ்தானத்தையும் இந்த 3 இடங்களையுமே குரு பகவான் பார்வையிடுகிறார்। அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்திலும் 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரனுடைய சாரத்திலுமே இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார்। உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார்। சுகஸ்தானாதிபதி உச்சமடைகிறார்। சுகஸ்தானாதிபதி உச்சமடைகிறப்ப இந்த ஆண்டு இப்போ உங்களுக்கு ஆரம்பமே ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாகவே பிறந்திருக்கிறது। சுகஸ்தானம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு யோகம் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான்। இப்போ அரசு சூரியனாக இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு பலன்களை தான் ரிஷப ராசி கிடைக்க போகுது। மே 29ஆம் தேதி கிருத்திகை 4ஆம் பாதத்திலையும், ஜூன் 17ஆம் தேதி ரோகிணி 2ஆம் பாதத்திலையும் புஷ்கராம்ச பாதத்துக்கு வர்றார் குரு பகவான்। ஆக உங்களுடைய சுகஸ்தானாதிபதியினுடைய பாதத்திலேயே குரு பகவான் புஷ்கராம்சம் வாங்குறதுனால, புஷ்கராம்ச பாதத்தை ஒரு கிரகம் வருது அப்படின்னா அது தனத்தை வாரி வழங்காமல் போகாது। ஆனால் குரு பகவானே புஷ்கராம்சம் வாங்குறப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியனுடைய சாரத்தில் வாங்குறதுனால ரொம்ப ரொம்ப தனவரவு அப்படிங்கிறது அளவு ஒரு அற்புதமாக இருக்க போகுது। அதே மாதிரி அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமாகிறார் குரு பகவான், வக்கரமாகிறாரு। பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் முடிவது। அப்போ வக்கரமாகக்கூடிய ஒரு கிரகம் உச்ச பலனை தான் கொடுக்கும்। அது அசுப கிரகமாக இருந்தால் அசுப பலனையும், சுப கிரகமாக இருந்தால் சுப பலனையும் கொடுக்கும்। ஆக குரு பகவான் தன்னுடைய உச்ச பலன் அப்படிங்கிற குருவுக்கு உச்சம் அப்படிங்கிறது அளவரிய செல்வம்। அது உங்கள் ராசியிலேயே உங்களுடைய இருக்கிறதுனால உங்களுக்கு மிக மிக நிறைய செல்வத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு। அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே அவரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக வர்றதுனால லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசி மேலே இருந்து இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் விரும்பிய மாற்றம், தொலைதூர பயணங்கள், வெளிநாடு யோகம் இதையெல்லாம் உங்களுக்கு அத்தனையுமே வாரி வழங்க போகிறார் குரு பகவான்। உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ஆயுள்காரனுடைய சனி பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், குடும்பம் எல்லாமே இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது। எல்லாம் வல்ல எம்பெருமான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு, எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிறைய செல்வத்தையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்। நன்றி।